திரு ராம் சுப்ரமணியன், புதிய கல்விக் கொள்கை அல்லது இப்போது தேசிய அளவில் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு கொண்டு வரக்கூடிய விஷயங்களை அதோட அல்டிமேட் எய்ம் என்னவோ அதை ஏற்கனவே தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. அப்போ ஏன் எங்கள் மீது திணிக்க வேண்டுங்கிற இடத்துல இருந்து தான் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல there is no doubt தமிழ்நாடு முன்னோடியாக கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு டெஃபினட்டா தமிழ்நாடு சிறப்பாகத்தான் இருக்கின்றது. அதை யாரும் கொஸ்டினே பண்ண முடியாது. அது நீ இப்போ மிஸ்டர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல நித்தி ஆயோகனுடைய லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டே 49%. இது முதல்ல கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இப்போ வந்த இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு ஏதோ கேஷுவலா இருக்கிற மாதிரி அவங்க 26 சொன்னா நாம 50க்கு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆகவே இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அதுல there is no doubt at all. அதே போல நம்முடைய இப்ப இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை தாண்டி நான் ஐ ஹவ் ஆல்சோ கான் த்ரூ இந்தியா டுடே ரிப்போர்ட். அந்த இந்தியா டுடே ரிப்போர்ட்லையும் ஏராளமான பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க கோடிட்டு காண்பிக்கிறார்கள். இதெல்லாம் பல விஷயங்கள், அது குறிப்பாக ரிசர்ச் பேப்பர்ஸ், அதுல மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கின்றது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆக நாம பிரைமரி ஸ்கூலா இருக்கட்டும், மிடில் ஸ்கூலா இருக்கட்டும், ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே நான் முன்னோடியா இருக்கிறத தாண்டி இப்ப என்ன முக்கியமான விஷயம்னா இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% வந்த பிறகும் கூட தமிழ்நாடு முதல்வருடைய மிக பிரமாதமான திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அதே மாதிரி ஆண் குழந்தைகள், அவங்க எல்லாம் மேல இன்னும் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது அப்ப எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பிளானிங் யாருக்கும் இருக்கிறதாவே தெரியல. அது வெறும் ஏதோ 50 அப்படி அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத தாண்டி இன்னும் மிகப்பெரிய மைல் ஸ்டோன் எல்லாம் நாம அச்சீவ் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தொலைநோக்கு பார்வை இங்க தமிழ்நாட்டில் இருப்பது போல வேற எங்கேயுமே கிடையாது. இது எஜுகேஷனல் பாலிசியில் சொல்லப்படவில்லை 2020. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்வது இது இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் மைல்ஸ்டோன். இதெல்லாம் நாம அதுல இருக்கக்கூடிய நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம பெருமையா பேசுறதுல நாம பெருமை கொள்ள வேண்டும். அது நிச்சயமா அதெல்லாம் மறுக்கவே முடியாது. அதே சமயத்துல எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, நம்முடைய பாஜக சூர்யா சொன்னது போல தமிழ்நாட்டுல நாம அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் ரியலி ஃபேண்டாஸ்டிக். எந்த விதத்திலும் எடுத்தினாலும் அது அவரே கட்சி என்ற விட்டுட்டு அவர் எடுத்துக்கிற தமிழ்நாட்டு எஸ் நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் தமிழ்நாடு எப்பவுமே சிறப்பாகத்தான் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுங்கிறது எனக்கு மனத்துக்கு ரொம்ப நிறைவாக இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்துல இந்த நியூ எஜுகேஷன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ஆகவே இந்த புதிய கல்விக் கொள்கை அவங்க சொன்னாங்கன்னா அது ஏதோ மத்திய அரசு சொல்லியது, ஒன்றிய அரசு சொல்லியது, அதனாலேயே நாம அதை அவுட்ரைட் ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா என்னால அது அப்படி ஏற்றுக்க முடியல. சில நல்ல விஷயங்கள்லாம் அங்க இருக்கு, நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம பெருமைப்படக்கூடிய அத்தனையுமே மாநில கல்விக் கொள்கையில மாநில பாடத்திட்டத்தினால் கிடைத்தது தானே. அதுல சூர்யா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரு, என்ன அச்சீவ் பண்ணுமோ 50% ஜிஆர் அச்சீவ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா நாம ஆல்ரெடி கிட்டத்தட்ட அது அச்சீவ் பண்ணிட்டோம். அதை தாண்டின உயரத்தை தொடுவதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு போது அப்புறம் எதுக்கு புதிய கல்விக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல அதாவது அதுக்காக நீங்க இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒருத்தர் சொல்றாரு, நல்ல ஒரு சஜஷன் ஒருத்தர் சொன்னார்னா நீங்க நல்ல பொசிஷன்ல தான் இருக்கீங்க. இருந்தாலும் கூட இன்னொருத்தர் யாரோ நல்ல ஒரு ஐடியா பண்ண ஓகே நாம ஏன் அதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்களே ஒழிய இல்ல ஐ ஹேவ் அச்சீவ்ட் தி பினாக்கிள் ஆஃப் சக்சஸ். புதிய ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க நிராகரிக்கிறது இல்ல. அந்த புதிய ஐடியாங்கிறது பெட்டர் ஐடியா, நல்ல ஐடியாவா இருந்ததுன்னா எடுத்துக்க வேண்டியிருக்கலாம். ஆனா அது அப்படி இருக்காங்கிற கேள்வியோட தான் அதை அணுகுறாங்க. நான் சொன்னது எல்லா எந்த பாராமீட்டர் எடுத்துட்டாலும் அனைத்துலயுமே அது ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கட்டும், பொறியியல் கல்லூரிகள், அது ஈவன் வித்தவுட் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் நாம மிகப்பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ண சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி போய் சேர்ந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, பியூர்லி ஆன் த பேஸ் ஆஃப் மார்க். அது தமிழ்நாட்டுல என்ன கல்வி திட்டமோ அதன்படியே தான் அவங்க போறாங்க. ஆனால் அதே சமயத்துல சில நல்ல விஷயங்கள்ல புதிய எது அப்படி நல்ல விஷயம் சொல்றீங்க, அதை பட்டியலிடுங்க.
எஸ் அதுதான் சார் நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா சில கல்விக் கொள்கைகள்லாம் இப்ப இந்த அக்ரெடிடேஷன் அப்படிங்கிறது இது வந்து இந்தியா முழுக்கலுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே, இது வந்து வெளிநாடுகள்ல நீங்க அடிக்கடி போயிருக்கீங்க, குறிப்பாக அமெரிக்கால நீங்க நிறைய பயணம் செய்கின்றவர்கள், அங்கெல்லாம் நீங்க அக்ரெடிடேஷன் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் அது யூனிட்டரியா தான் இருக்கும், தனியா தான் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் அக்ரெடிடேஷன் யாருக்குன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி ஒண்ணு செய்யும். அந்த இண்டிபெண்டன்ட் பாடி எஸ் இது தரம் உள்ளது, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை தான் பேஸ் பண்ணுங்க. இப்ப மக்களே அதை டிசைட் பண்ணுவாங்க இங்க போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஆகவே இந்த அக்ரெடிடேஷன் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அந்த ஏஜென்சி ஒண்ணு கொண்டு வரப்பட வேண்டும், யுஎஸ்ஏல இருப்பது போல கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் நாம அதை எழுத்துக்கணும். அப்புறம் இந்த ஐவி காலேஜஸ், ஐவி யூனிவர்சிட்டி ஏற்கனவே இருக்குதானே, நேஷனல் அக்ரெடிட்டேட் கமிட்டி எல்லாம் ஏற்கனவே இருக்கு, வந்து இன்ஸ்பெக்ட் பண்றாங்க, அவங்க கொடுக்குறாங்களே. இல்ல நாக் எல்லாம் வேற சார். ஐம் சாரி, நாக்ங்கிறது அது தரத்தை பத்தி பேசுறது. நான் சொல்றது என்னன்னா இந்த அக்ரெடிடேஷன் அப்படிங்கிறது அந்த 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 யூனிவர்சிட்டி இப்ப நீங்க அப்ரூவல் ஒண்ணு வாங்கி ஆகணும், அஃபிலியேஷன் ஒண்ணு வாங்கி ஆகணும். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அஃபிலியேஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது தரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அதுக்காக தான் அக்ரெடிடேஷன் ஒரு ஏஜென்சி தனியா வச்சிருக்காங்க. நாக்ங்கிறது இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அதுக்கு வந்து தரத்தை நிர்ணயம் பண்றது. ஆகவே இந்த மாதிரி அக்ரெடிடேஷன் ஒரு கொண்டு வந்தாங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இண்டிபெண்டா இருக்கக்கூடியது, அதே சமயத்தை தரத்தோட. அப்புறம் வந்து ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் புதுசா கொண்டு வரணும்ன்றாங்க. Why not we can consider that? அதாவது சிலதெல்லாம் வந்து இப்ப ஐவி காலேஜஸ் நான் பேசுறோம், அதே மாதிரி சில யூனிவர்சிட்டிஸ்னா they are specifically for research. Right. அந்த மாதிரி ரிசர்ச் யூனிவர்சிட்டி நாம ஏன் நான் மாற்று கருத்து இல்லை, ஆராய்ச்சி கல்வியில நாம இன்னும் கூடுதலா அக்கறை செலுத்த வேண்டுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன், பிரசிடென்சி கல்லூரி, அரசு கல்லூரி ஆன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு ஒரு வைவா நடக்கக்கூடிய கல்லூரியாக இருக்கிறது. அவ்வளவு ரிசர்ச் பேப்பர்ஸ் அங்க பிரசன்ட் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஆன்லைன்ல நீங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல அதிகமான ஆராய்ச்சி கட்டுரைகள் தமிழ்ல தான் இருக்கு, இந்திய மொழிகள்ல. அப்ப இது எல்லாமே நாம பண்ணிட்டு தானே இருக்கிறோம், எது இல்லைன்றீங்க? இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா நீங்க 365 பேப்பர்ஸ் ஒரு வருஷத்துக்கு பண்றாங்க, என்ன ரொம்ப சந்தோஷம் தான். அதெல்லாம் நான் பிரசிடென்சி கல்லூரியை பத்தியோ நானே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு தெரிந்து நான் பார்த்த ஒரு கல்லூரிங்கிற இடத்துல இருந்து அங்க அவ்வளவு ஆராய்ச்சி படிப்பு PhD தொடர்ந்துட்டு இருக்காங்கன்ற. இல்ல நானே சொல்றேன் சார், நானே இப்ப பிரசிடென்ட் இது நியூ காலேஜ்ல ஒர்க் பண்ணுவேன் சார். எனக்கும் அந்த படிச்சது ஒண்டி கல்லூரியில் படிச்சது மட்டும் இல்ல, நானே அங்க நான் பாடம் எடுத்திருக்கின்ற ஆளை நான். அதனால எனக்கு அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பத்தி நன்றாக தெரியும், மற்ற யூனிவர்சிட்டி பத்தியும் ஓரளவு தெரியும். ஏன்னா பல யூனிவர்சிட்டி நான் படித்திருக்கின்றவன் என்ற முறையில். அதனால இது வந்து ஸ்பெஷலைசேஷன். நீங்க வந்து ரிசர்ச்சுக்காகவே தனியா ஒரு பல்கலைக்கழகம் இருக்குன்னா அது நல்லது தானேங்கறீங்க. ஓகே ஓகே, எஸ், அது மாதிரி இருக்கிறது ஒரு ரிசர்ச் யூனிவர்சிட்டி நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்றாங்கன்னா நாம ஏன் அதை நாம கன்சிடர் பண்ண கூடாது? அதே போல நான் சொன்னேன் பாருங்க, அக்ரெடிடேஷன்ங்கிறது அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கிறது நல்லது என்று நான் கருதுகிறேன். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் சில பேர்லாம் இங்க டீச்சிங், ஐ வுட் லைக் டு பி a teacher. ஓகே, அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு தீர்க்கமான முடிவா இருக்கு. அதுக்கு இந்த பிஎட் காலேஜஸ் அது தாண்டி அதுலயே ஸ்பெஷலைசேஷன் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, டீச்சிங் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு அது மேல சிலதெல்லாம் இருக்கு. நீங்க இப்ப வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா, ஏன்னா நான் சில வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் ஒண்ணுலயும் கூட எனக்கு புரியுது. நீங்க சொல்ல வர்றது தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே எடுத்துக்கணுங்கிறீங்களா, இல்ல அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தோணக்கூடியது அல்லது தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையதா இருக்கிறத எடுத்துக்கிட்டா நல்லதுங்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தேசிய கல்விக் கொள்கை ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு, நம்மால ஏற்க முடியாத பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனா அப்ப நீங்க எதுக்காக நீங்க அங்க போய் ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு சம்ஸ்கிருதத்தையோ அல்லது வேற எது யூனிவர்சிட்டி லெவல்ல காலேஜ் லெவல்ல ஒரு லாங்குவேஜஸ் நீங்க ரொம்ப ஏன் புகழ்த்தணும் அப்படிங்கறது அதெல்லாம் நான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் சில நல்ல விஷயங்கள் இப்ப நான் சொன்னது போல ஒரு ரிசர்ச் யூனிவர்சிட்டி அல்லது ஒரு டீச்சிங் யூனிவர்சிட்டி இது மாதிரி எல்லாம் முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். நம்ம பேசலாம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன்.